அசுர சக்தியிடம் இருந்து காப்பாற்றி பெரும் குற்றம் செய்யாதபடி தடுத்து விட்டீர். நன்றி கடன் பட்டிருக்கிறோம் தாயே. சில நாட்கள் இங்கு தங்கி தங்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பு தாருங்கள். சிறிது காலம் இருங்கள், நாங்கள் உங்களை செல்ல விட மாட்டோம். குதிரையும் அனுமனவர்களையும் என்ன செய்வது? ஆனால் அங்கு குடிலில் எல்லாரும் எங்களுக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். நாம் உடனடியாக குடிலுக்கு செல்ல வேண்டும். குடிலில் இப்பொழுது முனிவர் வால்மீகியும் இல்லையே. எப்படி சிந்தித்தாய் பரதா? தாய், நான் என்னுடைய பரதனை லட்சுமணன் சத்ருக்கண்ணனை விட குறைவாக எண்ணுவேன். எனக்கு நீதான் மிகவும் பிரியமானவன். உன்னை செல்ல விடாமல் தடுத்தேன். ஏனென்றால் லட்சுமணன் எப்போதும் என்னுடன் இருந்திருக்கிறான். அவன் காயம் அடைவதோடு மட்டுமல்லாமல் மரண வாயிலுக்கு செல்வதையும் பார்த்திருக்கிறேன். அது துயரத்தை கொடுத்தது. இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் என்னை நானே தேற்றிக் கொள்வேன். அண்ணா, உங்கள் மனம் புரிகிறதா? உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்கள் என்னிடத்தில் இருந்து இதை யோசித்து பாருங்கள். நான் இந்த அரண்மனையில் பாதுகாப்பாக இருந்து நீங்கள் இந்த யுத்த பூமிக்கு செல்வதை பார்த்தால் என்னால் என்னையே மன்னிக்க முடியாதான். எந்த அயோத்தியின் மக்கள் கங்கை போல் புனிதமான என் சீதை அண்ணி மீது எந்த குறையும் இன்றி அவ்வளவு பழி போட்டார்கள். என்னை மன்னிக்க இயலுமா? அவர்கள் இப்படி கூற மாட்டார்களா? 14 வருட கால தவம் கலங்கப்பட்டு விடும் அண்ணா. அது மட்டுமல்ல, தன் உடன் பிறந்தவர்கள் ஆபத்தில் இருப்பது தெரிந்தும் கூட இவன் எதுவும் செய்யாமல் இருக்கிறான் என்று சொல்வார்கள். அந்த இரு முனி சிறார்களோடு போரிடுவதற்கு வாய்ப்பு கொடுங்கள் அண்ணா. இந்த நிபந்தனை இன்றி, எந்த கட்டுப்பாடு இன்றி நம்பிகளை தாக்கி அவர்களை தண்டிக்க விடுங்கள் அண்ணா. செல் பரதா, எந்த நிபந்தனையும் என்று உனக்கு சரி என்று தோன்றும் அந்த முடிவை எடு. அண்ணா, இனி என்ன செய்வது? ஒருவேளை நாம் இந்த ரதத்தோடு குடிலுக்கு சென்றால் குதிரையும் அனுமன் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு நம்மால் செல்ல முடியாது. நாம் இந்த குதிரையின் வழியை எவ்வாறு மாற்றுவது? என்னவாயிற்று? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ராமச்சந்திரமூர்த்தி, ராஜகுமாரர் பரதன், பலமுறை உண்மை நம் கண்களுக்கு முன்னால் இருக்கும். ஆனால் உணர்ச்சி வசப்படுவதால் அதை காண முடியாது. அது நாம் அனைவரும் செய்யக்கூடிய தவறுதான். உணர்வுகளை நீ கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியே ஆகட்டும் அண்ணா. வெற்றி உண்டாகட்டும். எதிரே வாருங்கள். நாங்கள்தான். சோமகரன், துணை குருவா, இருவரும் இங்கென்ன செய்கிறீர்கள்? இந்த மரம் எப்படி விழுந்தது? அண்ணா, இதை வெட்டி விடலாம். தடைப்பட்டு விடும். இல்லை, நாம் நம்முடைய வேலையை முடிப்பதற்காக இயற்கைக்கு தீங்கு விளைவிக்க கூடாது. முழுவதுமாக பட்டுவிட்டது. விழக்கூடிய நிலையில் உள்ளது. சரியாக இருக்கு. சோமகரன், இங்கு பயணிகளை எச்சரிக்க இருக்கிறோம். அவர்களை வேறு வழியில் செல்ல வைக்க. இல்லையா அண்ணா? நாம் நம்முடைய கடமையை செய்துதான் ஆக வேண்டும். அம்மா, நீங்கள் லவணண்ணனோடு வேறு வழியில் குடிலுக்கு செல்லுங்கள். இவர்கள் இருவரோடு இந்த மரம் மற்றும் காளையை சமாளிக்கிறோம். வாருங்கள், நாம் இந்த பக்கம் செல்லலாம். இந்த மரத்தை அகற்றிய பிறகு நாம் இதே வழியில் முன்னேறி செல்லலாம். சரி, செல்லலாம். உங்கள் அனைவருக்காகவும் காத்திருப்பேன். கவலைப்படாமல் செல்லுங்கள் அம்மா. ஒருவேளை ரதம் இந்த வழியில் சென்றிருந்தால் அந்த குதிரையும் அனுமன் அவர்களும் அம்மாவின் கண்ணில் பட்டிருப்பார்கள். இளவரசர் லட்சுமணன் எல்லோரிடமும் கூறிவிட்டார், நீங்கள் இருவரும் வேள்வி குதிரையை பிடித்து விட்டீர்கள் என்று. குதிரையை தரவில்லை என்றால் அவர்கள் இருவருக்கும் என்ன நடக்கும்? அயோத்தியின் ராமன் பொறுப்பாக இருக்க மாட்டார். ஆம், அதோடு நீங்கள் இருவரும் லட்சுமணரையும் அவர் தம்பியையும் மயக்கமடைய செய்ததையும் அனைவரும் அறிவார்கள். அம்மா செல்வதற்கு முன்பு நாம் குடிலுக்கு செல்ல வேண்டும். மரத்தை அகற்ற வேண்டும். அம்மாவிடம் உங்கள் இருவருக்கும் உதவி செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறேன். சக்தியை காண்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் விடமாட்டேன் அல்லவா? இது என்னை பாராட்டும் நேரம் அல்ல. சற்று வேகமாக ஓட்டுங்கள். குஷன், நீயும் லவனும் இவ்வளவு பெரிய குற்றத்தை ஏன் செய்தீர்கள் என்று சொல்லுங்கள். அஸ்வமேத வேள்வி குதிரையை பிடித்து வைத்துள்ளீர்களா? ராமரின் ராஜ்யத்தில் இருந்து கொண்டு அவரை எவ்வாறு பகைத்துக் கொள்ள இயலும்? உன்னுடைய அம்மா வந்தவுடன் அவர்களிடம் பேசி குதிரையை விடுவித்து விடுகிறேன். நாங்கள்
முனிவர் வால்மீகி அவர்களின் சீடர்கள். மன்னர் ராமர் தன் மனைவியை கைவிட்டு மிக பெரும் தவறை செய்துவிட்டார். யாருக்காக ராஜா ராமர் சேது பாலத்தை கட்டினாரோ, இலங்கையின் வேந்தனையே அளித்தாரோ, அந்த அம்மா சீதையை தன்னை விட்டு விலக்கி விட்டாரே. நீங்கள் தானே கற்றுக் கொடுத்தீர்கள், மக்கள் மன்னரிடம் கேள்வி கேட்க முழு உரிமை இருக்கிறது, பதிலை பெற எங்களுக்கு உரிமை இல்லையா? உனக்குள் எழுந்த கேள்வியை கேட்க உனக்கு வேறு வழி தெரியவில்லையா? உங்களுடைய வழி தவறாக இருக்கலாம், ஆனால் நோக்கம் அல்ல. பிரபு ராமர் மற்றும் அம்மா சீதையை ஒன்றிணைப்போம் என்று சபதம் மேற்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நாங்கள் ஏதேனும் தவறு செய்ததாக நீங்கள் எண்ணினால் எங்களை மன்னித்து விடுங்கள். நான் கேட்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் இதுதான். முனிவர் வால்மீகி அவர்கள் வரும் வரையில் அம்மாவிடம் எதையும் கூறாதீர்கள். நல்ல நோக்கமாக இருந்தாலும் சரி, தேர்ந்தெடுத்த வழி இவ்வளவு தவறாக இருக்கக்கூடாது. குதிரையை உடனே திருப்பி கொடுத்தாக வேண்டும். ஒப்புக்கொள்ளுங்கள் முனிவரே. முனிவர் வால்மீகி அவர்கள் வரும் வரையில் காத்திருக்கலாம். அம்மாவிடம் எதையும் கூறாதீர்கள். குசன்,